பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார் வணக்கம் சார். வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். யா ஸோ இன்னைக்கு எபிசோடு நிறைய கண்டனங்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு ஷோ. நிறைய கேவலங்களும் அசிங்கங்களும் நிறைஞ்ச ஒரு ஷோவா இருந்தது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு எபிசோடோட அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்தே போயிடலாம். ஃப்ளோலாம் வேணாம். அந்த இதுல இருந்து போலாம். நான் காலைல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ, அப்புறம் நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன் காலையில இருந்து. சரி, ஜென்ரலா நமக்கு ப்ரோமோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கண்டென்ட் ஒன்று மாதிரி இருக்காது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. சரி, நான் வழக்கத்துக்கு மேல இன்னைக்கு ரொம்ப இப்போ ப்ரோமோவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. நிறைய நோன் நண்பர்கள் கால் பண்ணி இல்லைங்க அது ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, அதை எப்படி பண்ணிட முடியும், அவ்வளோ ப்ரூட்டலாவா இருக்கும் அப்படின்றது நம்பல நானு. சரி, இன்னைக்கு இருக்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து கரெக்டா 9:00 இந்த இந்த கார் டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. நான் லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அதுல இருந்து 10:15 வரைக்கும் லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நானு கம்ப்ளீட்டா த்ரூ அவுட்டா இவங்களை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறம் வராங்க, கார்ல ஏறுறாங்க, கார்ல மெதுவா அந்த டாக்ஸிக் ஆரம்பிக்குது போறதெல்லாம் நான் ஃபுல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா, அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி வந்துட்டேன் நான். அதாவது எப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பாருவோட கேமை சப்போர்ட் பண்றதுனால இவன் பாருக்கு சப்போர்ட் பண்றேன். பாருவை ஒரு கேம்ல அந்த ஐடியாலஜியோடைய முரண்பாடுகள்ல வந்து டாக்ஸிக் நான் டாக்ஸிக்னு சொல்லக்கூடிய கேவலமா ஆடுற டர்ட்டியோ இதுவோ அதை ஒரு ஐடியாலஜியா எடுத்துக்கிட்டு கேம் விளையாடும் போது கேமுக்கு மட்டும் இருந்தால் அது கேம். பொன்னாடாவ பேய் ஒரு பொண்ணை இப்படி திட்டுறதுனால எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. பிசாசு, அதாவது அவங்க அம்மா குடும்பம் ஏதாவது ஒருத்தங்களுக்கு யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு மேல சொசைட்டி மேல இல்லாட்டி எதை மேலேயாவது ஒரு பயம் இருக்கணும். அவனை விஜய் சேதுபதி, நான் விஜய் சேதுபதினே சொல்றையா, உனக்கு கொஞ்சம் கூட உங்க சேனல் கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? இவனை படிச்சு தலபாடா அடிச்சுக்கிட்டோம், இவனை விடாதீங்கன்னு அப்படி மொத்த ஷோ கொண்டு போய் உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை தான் கண்ணாபினான்னு பேசுறான். கண்ணாபினான் பேசுறான். அவன் அப்படின்னா நீங்க அப்படி தொட்டில வச்சு வளர்க்குறீங்க நீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் சகட்டமே நீங்க பேசுறான், என்னென்னமோ பேசுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. நீ எழுதும் போது கான்ட்ராக்ட்ல கைது போடுறல, நீ சப்புன்னு எச்ச துப்பி செருப்பால் அடி, இந்த ஷோல உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு எழுதி கொடுத்தா ஒருத்தன் பண்ணுவான் பாரு, அந்த திமிருக்கு பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். எனக்கு என்ன கடுப்புனா, எனக்கு விஜய் சேதுபதி மேல அவ்வளவு கோபம் வருது. இவனை வந்து சேனல் என்ன வேணா சொல்லலாம், அவர் வந்து மக்கள் செல்வன்ற பேரை வச்சுக்கிட்டு இவன் அசிங்கமா பண்ணிட்டு இருக்கும் போதே இவனை தூக்கி போட்டுருக்கான். இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு என்ன தெரியுமா? கடைசி வாய்ப்பு அவன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் கேமை போக்கஸ் பண்ணி பொத்திக்கிட்டு போய் விளையாண்டு இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சியோ தப்போ சரியோ ஒரு டிசைன்ல விளையாண்டு வந்த உங்க அம்மாவை ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை, கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு வாழ்க்கையில முன்னேற பாருன்னா பொறுக்கியோட சேர்ந்துக்கிட்டு போய் பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்க நீ. அவன் ஆனானா ஏய், நான் சத்தியமா சொல்றேன், ஏதோ மலையாள பிக் பாஸ் டாஸ்க் இது ஸ்கிரிப்டடு, இதோட என்ன இளவு வேணா இருக்கட்டும்டா. இதை ஒருத்தன் காசு கொடுத்தா செய்யுன்னு சொல்றானா அவனை விட அதுக்கு ஏதோ ஒன்று தின்னுட்டு போயிடலாம். ஒருத்தன் இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லி இதை செய்யுன்னு சொல்றான்னு வை, காசு கொடுத்து இதை போய் செய்யணும்னா அதுக்கு கண்டதை தின்னுட்டு வாழலாம். ஒரு பொலப்படாது. அப்படியே அதாவது ஒரு 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 வஸ்ட் டு த கோர் என்னன்னா, இவங்க இந்த கேம் ஷோவை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நான் வேணா பண்ணலாம், நான் வந்து சாண்ட்ரா மேல தப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா உசுப்பி விட்டா கூட இந்த டாஸ்க் இந்த கார்க்குள்ள உட்கார்ந்து உசுப்பி விடுறதுனால அந்த உசுப்புறத 2 பேரும் வார்த்தைய கேவலமா பண்ணா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த எக்ஸ்போஸ் ஒரு வரம்பு மீறும் பொழுது
ஷோல பெண்கள் பாக்குறாங்க, சொசைட்டில இருக்கிற எத்தனையோ பேர் பாக்குறாங்க. இந்த ஒரு பெரிய ரீச்ல இருக்கிற ஷோ. இத நாம நடிகர்கள்னு சொல்லிக்கிறோம், இண்டஸ்ட்ரியில இருக்கிறோன்றோம், என்னென்னமோ சொல்றோம். நமக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்? ஏதாவது ஒரு ஆங்கிள் ஏதாவது யோசிக்க வேணாம்? இந்த பொண்ணு வந்து நிஜமாவே பைத்தியம் தானா? இல்ல நிஜமாவே ஒரு ஒரு அராத்து தானான்றதுனா, ஒரு கேம்ல காட்டுவோம் திமிர. நிஜ வாழ்க்கை ஆனா, உன்ன பார்த்தாலே இப்ப எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து இதுல என்னன்னா, இப்ப இதுல வந்து ரொம்ப நீ பாருக்கு பெருசா சப்போர்ட் பண்ண, பாருக்கு சப்போர்ட் பண்ணனா, யோவ்! நான் கேம் விளையாண்ட பாருக்கு, கேம்ன்னு ஒரு ஐடியாலஜி வச்சிருந்த பாருவோடைய கேமுக்காக மட்டும் தான் அந்த பொண்ணோட சப்போர்ட். பல தடவ சொல்லியிருக்கேன். ஆனா, ஐ நான் ரிக்ரெட் ஆகுறேன். ஐ ஃபீல் பேடு. இதெல்லாம் வந்து டிராமேட்டிக்காலாம் பேச வேணாம். இதெல்லாம் வந்து எந்த மனசாட்சி உள்ள மனுஷனும் பார்த்துக்கலாம் இல்ல ரசிக்கலாம் மாட்டான். ஐயோ! வாவ்! வெல் பிளேட் பாரு அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. எவன்யா சொல்லுவான்? மனுஷனா சொல்லுவானாயா அவன்? இல்ல இப்பவும் சார் உங்களுக்கு இல்ல சாரி இல்ல நான் நான் இன்டரப்ட் இந்த ரூல்ல சாரி 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 உதய். இதுல எங்கடா ரூல்ல போட்டிருக்கு? ஒருத்தங்கள அதாவது காயிங் டாஸ்க்கு நீங்க பிசிக்கல் இன்டர்வென்ட் பண்ணி அந்த காயின ஒட்டுறதுக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த கார்ல நீங்க உள்ள இருந்து உங்களால சஃபகேட்டிங்கா உங்களால ஒருத்தருக்குள்ள பேச்சுவார்த்தையோ இல்ல என்ன அநாயகமாவோ அப்படிதான் வரணும். என்ன மேன் ஹேண்ட்லிங் இது? ஏய் இதுதான்டா ஹராஸ்மெண்ட், இதுதான்டா ப்ரூட்டாலிட்டி, இதுதான்டா புல்லிங். இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேசுறான். இஷ்டத்துக்கு பேசுறான். பொண்ணா பெத்து வச்சிருக்கு, பேய பெத்து வச்சிருக்கு. நிஜமாவே சொல்றேன். 85 நாள் இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணது, அடி வாங்குச்சு, அது வாங்குச்சு, இது வாங்குச்சு. கேம் இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து ஒழுங்கா கொண்டு போனா, அதாவது செய் அந்த பொண்ணோட வீக்னஸ் சொல்லி அடிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட வீக்னஸ் சொல்லி அடிக்கும் பொழுது அதையே ஆயுதமா பயன்படுத்தி விளையாடுற அறிவு வேணாம். இப்படியா பேசுவாங்க? இல்ல நீங்க இப்ப ஒண்ணு சொல்லலாம். இப்ப அதாவது பாருக்கு ஆதரவா பேசுறவங்களோ, இல்ல எப்படியோ இருக்கிறவங்க. நீங்க வந்து உங்கள ஒருத்தங்கள வந்து காமம்னு ஒரு ஷோவ வச்சு சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ! ஐயோ! மானம்னா என்னன்னு அப்படியே முடி உளுந்தா செத்துற 2 பேர் இவங்க. அசிங்கத்துக்கு எல்லா அசிங்கமும் பட்டாச்சு இந்த ஷோல. கேவலமும் பட்டாச்சு. சரி, இங்க பாரு. கல்யாணம் பண்ணிக்க போறியா? இட் இஸ் யுவர் பெர்சனல். அதனால தான் விஜய் சேதுபதி ஒரு தடவ கூட கேட்டது கிடையாது. உங்களுடைய காதல் ட்ராக் கண்ணா ஆனா இவனை உற்றாதீங்கன்னா நீங்க திவாகரை தடுக்கிறீங்க, கலையை தடுக்கிறீங்க, என்னமோ எவனையோ தடுக்கிறீங்க. இவனை எதுக்குடா உட்கார்ந்து சோறு போட்டு வளர்த்து வச்சீங்க நீங்க இந்த ஷோல? இன்னைக்கு அவங்க அக்கா அவங்க நண்பர்கள் என்ன அப்படியே பெருமைப்பட்டுப்பாங்களா? அதாவது இவங்கள சனி ஞாயிறு வச்சு ஒரு மாதிரி டிராமா பண்ணி அப்படிலாம் பண்றதோட வாழ்க்கையில இன்னொரு சீசன்ல ஏறுறவனுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வர்ற மாதிரி தான் நீங்க இந்த ரெட் கார்டு இந்த இந்த கிரீட்டிங் கார்டு இதெல்லாம் வந்து